ஓகே, பாட்டும் ஃபோட்டோம். இது வந்து நான் அந்த ஷிப்போட வந்து ஒரே வீடியோ செய்யலான்னு பார்த்தேன், ரொம்ப லென்த்தாக இருக்குன்ட்டாங்க. ஸோ இது வந்து நான் 2 பாட்டாக பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பின்னாடி உள்ளது. ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டு அப்புறம் முன்னுக்குள்ளது பாருங்கள். ஏன்னா முன்னுக்குள்ளது அப்புறம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பின்னாடி உள்ளதை பார்த்துட்டு அப்படியே முன்னுக்கு வாங்களேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கேயே இருந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஷிப்பூரில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருந்துச்சு. பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படை. பாருங்க, இதான் நங்கூரம். என்னங்க என்ன அந்த கப்பையவா? அது அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. இதெல்லாம் அப்போ ஒரிஜினலாக அவங்க பாய்ச்சது, எதுவும் வந்து இது பண்ணல. அதனால தான் யாரும் உள்ளே போகாமல் அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்க. இது என்னதுங்க, வீடு மாதிரி இருக்கு. ஓ, அந்த சண்டை போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க, சாப்பிடுறது, எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த ஷிப் தாங்க. சந்தோஷமா போகுதுங்க பிள்ளைங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன இது போகுது, ஸ்கூல் பிள்ளைங்க. பாடு உன் கூட சத்தம் கூப்பிடுது. வெட்டி சாப்பிட்றதுக்கு வச்சிருப்பாங்க. எடுக்கிற வீடியோ அடிக்காத. ஆமாம், அவங்களையும் பாதுகாத்துட்டு வராங்க, வச்சு செஞ்சு ஷூ பண்ணிட போகிறாங்க. இது என்னதுங்க? ஓ, இது இந்த பக்கம் போகிறது. இது வந்து ரூமுக்கு போகிறது. தெரியல, போகிற மாதிரி தான் இருக்கு. இல்லை, யாரும் இல்லை. நீங்கள் அவங்க இது இந்த அவங்க ஸ்டே பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பயங்கரமாக இருக்கு. இது வந்து பாருங்க, நல்ல வேலை இங்கே வந்தோம். உள்ளே ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கலாம். இங்கேயெல்லாம் பயங்கரமாக லக்ஸரியாக வாழ்ந்துருக்காங்க. இந்த தலை பாதுகாத்து வரணுமா? நான் பயந்துட்டேன், ஒரு பொம்மை நினச்சேன். ஆனால் மனசாலு இந்த கதவு எவ்வளோத்துக்கு கரெக்டாக இருக்கு. இன்னும் கீழே போகலாமா? ஓ, ஒரு ரூமாக இருக்குது பாருங்க. ஒரு பைலட் தங்குற இடம்னு நினைக்கிறேன். அந்த படுக்கிற இடத்த வந்து பாருங்க, எவ்வளோ குட்டியோண்டா இருக்கு. இந்த உடுப்புலாம் போடலாமா என்னன்னு தெரியல. அப்புறம் பேய் நம்ம பின்னாடியே வந்துருச்சுன்னா பாருங்க, அங்கே படுக்கிற இடம் வந்தெல்லாம் ஒரு ஆளோட ரூமு எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. ரூமு பெரிய சைஸ்னால் படுக்க. அப்போ அந்த காலத்தில் நல்லா குட்டி குட்டியாக இருந்திருப்பாங்களாங்க. அவங்க பாய்ச்ச ஜாமானுங்க, புக்ஸுங்க. இது திறக்குதா? இல்லை, என்னங்க இவ்வளோ குட்டியோட இருக்குது படுக்கிற இடம். ஓ, இது டாக்டர் பார்க்க மனசால பொம்மையான கூடத்தில் பயமாக இருக்குது. இது என்னங்க? ஓ, பேசன்.
இது வந்து டாக்டர் இல்லை, நீ முடி வெட்டுறேன். முடி வெட்டுறீங்களா? பாபு இது வந்து ஃபேமிலி இன்னும் இவ்வளோ குட்டி ரூமில் தான் எல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இது வந்து பாபரா முடி வெட்டுறவனா. நான் ஃபீலாப்பா டென்டிஸ்ட் பல்லு டாக்டர்னு சொல்லிட்டேன். The silk chapter and then bottom vegetable silk. Yes, it's the Saturday, so it's a chapter. So மூந்தது இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் டைமு கப்பை எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையே நம்ம இங்கே பார்த்தாச்சு. இங்கே என்னமோ ஒரு ரூம் இருக்கு. இதெல்லாம் கூச்சி அடியில் அண்டுக்கிறோம் வருது. இங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கையே இதில் தான் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். So you're the little எனக்கு என்னமோ பேசுகிறாங்க, எனக்கு என்னமோ பயமாகவே இருக்கு. socks. Well, உங்கள் ஜாமான் not going to get away with it this time. இங்கே பாருங்க, இந்த எல்லாம் என் உயரத்தை வெள்ளைக்காரங்களாம் எப்பொழுதும் உயரமாக இருப்பாங்க. இவரே புறமில்ல, எல்லாம் என் வளர்த்துக்கு தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் டாக்டர் லட்சுமி. அதான் டாக்டர் ரூம். அவங்க பாய்ச்ச ஜாமான் எல்லாம் ரத்தமாக தான் இருக்குது. சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணுற இடம். பார்க்கவே பயமாக தான் இருக்குது. இன்ஜின் ரூமா என்னமோ I'm thinking. வாஷ்ரூமு சாரி ஆள் இல்லை உள்ள. அந்த மாரி செட் பண்ணியிருக்காங்க. உயிரே போகிற அளவுக்கு செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க வாஷ்ரூமு. திறந்தா சத்தம் போடுமா இல்லையான்னு தெரியல. பயமாகவே இருக்கு கை வைக்க. இது எனக்கு என்னமோ பேய் வீடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாரியே இருக்குது. ஆனால் அவங்களாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி பெட்டு வச்சுருக்காங்க. கோழி இதெல்லாம் கோழிலாம் சொல்கிற இடமா என்னன்னு தெரியல. இங்கே எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம புது ஜெயிலில் முன்ன எக்ஸிபிஷன் வச்சாங்க, அங்கே போனால் பேசுகிற மாரி. அதேமாரி இங்கெல்லாம் பேசுகிறாங்க. அதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இது என்ன ரூம்னு வந்து பாருங்கள், எல்லாம் பறவைங்களாம் இருக்குது. எனக்கு பயமாகவே இருக்குது. நான் பேயா மனசு இங்கெல்லாம் ஆள் வருதா பொம்மை வருதான்னு கூட தெரியும். ஓகே இதோ இந்த பக்கத்து வாங்க. இதான் இன்ஜின். இது பாருங்க இன்ஜின். வாவ், கப்பையோட இன்ஜின் ரூமே நான் நீ தான் பார்க்குற வாழ்க்கையில். இதானுங்க பாருங்க. இந்த கப்பையில் இவரெல்லாம் வேலை செய்ய லாக்கியே இல்லை. உயரம் அவ்வளோ உயரமாக இருக்காரு. என்னோட வளர்த்தி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கப்பையில் வேலை செய்ய. ஆனால் நான் இங்கே நடக்கவே பயமாக இருக்குது. இங்கே பேயாக தான் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் மனசால் இருக்காங்களா ஆள் இருக்காங்களான்னு எனக்கே பயமாக இருக்குது பாக்கிய. வா, அந்த காலத்துலேயே பத் டேப்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. பத் டேப் லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒரு கதவு திறந்தாலே பயமாக இருக்குது. நல்ல வேலை திறக்க முடியல. இங்கே திறக்க முடியல. இது பாத்ரூம். திறக்க மாரி சத்தம் போட்டார். திருப்பி ஒரு ரிஹர்சல் பண்ணுவோமா பாருங்கள். காணும் அந்த பக்கத்து பயமாக தான் இருக்குது. தொட்டாச்சு என்னாச்சு ஆயிருமான்னு. யாருங்க வாங்கி எடுக்கிறோம்? யாரோ வாங்கி எடுக்கிறாங்களா பார்ப்போம். ஆமாம், பேஷண்டாக இருந்தால் இங்கே குவாரண்டைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சராக வந்திருக்கோம் இங்கே பிரிட்டன் கப்பைக்கு. அப்படி தானுங்க சிரிக்கிறீங்க. இன்னும் கீழே போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சரை தாண்டிட்டு அதுக்கு கீழே போகிறோம். என்ன இருக்குன்னு தெரியல. வா, காப்பீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓ, டைனிங் சாப்பிட்ற இடம். இதுதான் நான் ரொம்ப நேரமாக தெரிந்தேன். பாருங்க எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு அந்த காலத்தில்.
நம்ம இன்னைய வரைக்கும் இன்னும் அந்த வாழ்க்கையை நம்ம இன்னும் வாழல. இங்கே க்ரூ ஒன்லைன்னு போட்டிருக்கு, என்னன்னு போய் பார்ப்போம். பாரு, க்ரூ ஒன்லைன்னு போட்டிருக்கு, திறக்க முடியுதானே? ஓ, உட்காந்துருக்கோம். ஒரு பக்கம் பயமாக தான் இருக்கு. பேய் வந்து ராத்திரி கனவுல வந்துட போகுது. அங்கே 2 பேரும் உட்காந்துருக்காரு பாருங்க. அவங்க நானே என்னோட சேர்த்து இவரு 4 பேர் தான் இருக்கும். அங்கே பாருங்க, பின்னாடி எடுக்குங்க, பின்னாடி பிளேட் எடுத்துட்டு போனாங்க. ஏதோ உண்மையாக பேயா எப்படி பிளேட் எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இது வந்து கப்பையை பார்க்குற மாதிரி இல்லை, ரொம்ப பேய் வீடு பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ. ஓ, அந்த இன்ஜின் போது அங்கேருந்து பார்த்தல செகண்ட் ஹாஃப். இது வாஷ்ரூம். இது லேடிஸ் டாய்லெட். இதை பாய்க்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். கப்பையோட அடுத்தது நான் இங்கே வருவேன். அடுத்ததில் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் திருப்பி அங்கே வருவேன். இது ஜென்ட்ஸ் பாய்க்கிற வாஷ்ரூம். இங்கே பாய்ச்சிக்கிங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது. இருங்க, நானும் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். ஓ, உங்க சாப்பிட்ற இடம் இருக்குங்க. உங்க சாப்பிட்ற இடமும் இருக்கு. ஏதோ நம்ம வீட்டுக்கு அப்ப மாரி ஒரு கதவாக திறந்து போகிறோம். இன்னைக்கு என்னமோ இது பேய் படம் மாரியே இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு குதிரை வர வச்சிருக்கான், எதுக்குன்னு தெரியல. எங்கே பாருங்க, அத்தனை குதிரை இருக்கு. இந்த ஓ, கீழே ஏன் பயப்படுறீங்க? ரொம்ப பயப்படுறாரு. ஆக்சுவலி நம்ம ஷிப்போட பாருங்க, மேகம் இருட்டுது. மழை வந்தால் இன்னும் எப்படிலாம் குளிரும் நினச்சி பாருங்க. பாருங்க, இந்த கயிறு கட்டுறதுக்குன்னு ஒரு கீழே வச்சுருக்காங்க பாருங்க. நான் பாவம், எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை. That's